38 வருஷத்துக்கு அப்புறமா ஐயனார் கோயில் புனித ஸ்தலம் கம்பீரமாக எழுந்து நின்றுச்சு. காலங்கள் மாறினாலும் பக்தியின் நம்பிக்கை என்றைக்குமே மாறாது. கோயிலோட கும்பாபிஷேகம் வழிபாடு மட்டும் இல்லை, தலைமுறைகளை தாண்டிய ஆன்மீக பிணைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்கிற தருணம். வீட்டு விசேஷமாக நினச்சி உறவினர்கள், பங்காளி, நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடினாங்க. மானூர் ஐயனார் வீரமாத்தி பூரண புஷ்பகல தெய்வ கோவிலில் அக்டோபர் 24 நடந்த குடமுழக்கு விழா. இயற்கையும் பக்தியும் ஒன்றிணைப்பது போல தாம்பூல பையில மரக்கன்றுகள் வழங்கிய மகிழ மரக்கட்டளை. கும்பாபிஷேகம் முடிஞ்ச 48 நாள் பூஜையில் நந்தா தீபம் ஏற்றிட்டு முதல் நாள் பூஜை நடக்குது. சிவனடியார்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சு திருவாசகத்தை பாராயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு புறம் சமையல் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. சிவனடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருவாசகத்தை முழுமையாக படித்தாங்க. தெய்வீக உணர்வு ஆள் மனசில் நல்லா பதியும்படி இருந்தது. கும்பாபிஷேகங்கிறது நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பண்ணிடலாம் அப்படின்றது இல்லை. கடவுள் நினைக்கணும், நம்மளோட கடவுளர்கள் நினைக்கிறதுனால தான் இங்கே எல்லாமே நடந்துட்டுருக்கு. மறுபுக்கம் நமது கடவுளர்களுக்கு அபிஷேகம், ஆராதனை, நெய்வேத்தியம் அனைத்தும் பக்தி நிறைந்த சூழல்ல நல்லபடியாக நடந்துச்சு. பூஜை முடிஞ்சதும் பங்காளிகள், உறவினர்கள் அனைவரும் அன்புடன் உணவு பரிமாறிக்கிட்டாங்க. ஒன்றுபட்ட மனமும் பக்தி உணர்வும் சேர்ந்து அந்த நாள் முழுவதும் நற்சக்தியை பரவியது. அருள்மிகு ஐயனாரின் திருவருளால் நமது வாழ்வு ஒளிமயமாகவும் மனது அமைதியாகவும் இருக்கட்டும். நன்றி.